திருவள்ளுவர் பிரம்மாதான் இதை ஆக்கினான், இந்த உலகத்தை இயக்குகிறான், அவன் எழுதி வைத்த சட்டப்படிதான் எல்லாம் நடக்கும், எல்லார் தலையிலும் அவன் எழுதி வைத்து விட்டால் அது விதி, விதிப்படிதான் நடக்கும், அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று பார்ப்பான் சொல்லுகிற பொழுதுதான், அதை மக்கள் நம்புகிற பொழுதுதான் அழகாக அவர் தொடங்கினது. பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்பது அவனுடைய விதி, அதை ஒன்றும் மாற்ற முடியாது என்பதற்கு எதிராகத்தான் அவர் ஒவ்வொன்றும் அவர் நுட்பமாக தொடுக்கிற போர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆளுக்கு கட்டளை இட்டால், அவன் தலையில் எழுதினால் அது விதி என்று சொன்னால், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான், உலகியற்றியானாக நீங்கள் சொல்கிற அந்த பிரம்மா இருக்கிறானே, அந்த நாயும் அங்கெல்லாம் பறந்து திரிந்து கேடு கட்டு அலைந்து திரிவானாக பிச்சை எடுத்து என்று எழுதுகிறார். நீங்க அதனுடைய சூட்டை எண்ணி பார்த்தாதான் வியப்படையும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான், உலகை படைத்த உங்கள் பிரம்மா இருக்கிறானே, அந்த நாயும் எங்கு பிச்சை எடுத்து அதை போலவே திரிவானாக என்று எழுதுகிறது அவருடைய அரசனம், சினம், அது ஒரு மாரல் ஆங்கர் என்று சொல்வார்கள். அதுல அவர் பல இடங்கள் அப்படி வைக்கின்றதை சரியாக கவனிக்கவில்லை. நாம் எல்லாம் கடவுள் வாழ்த்து என்றால் கடவுளுக்காக எழுதினார் என்று எண்ணுகிறோம். இந்த மாந்தன், இப்பொழுது இருக்கிற மாந்தன் அடுத்த படிநிலைக்கு வளர வேண்டும் அல்லவா? எனவே வேண்டுதல் வேண்டாமையிலான் என்றால் ஒரு மாந்தன் விருப்பு வெறுப்பற்றவனாக அவன் வளர வேண்டும் என்கிறபடி ஒரு 10 குறளை எழுதிவிட்டு போயிருக்கிறார். கடவுளுக்கும் அதுவும் இல்லை. கடவுள் என்கிற ஒரு சொல்லையே அவர் 14,000 சொற்களை பயன்படுத்துகிறார். ஒரு இடத்திலும் கடவுள் என்றே ஒரு சொல்லை பயன்படுத்தவில்லை. அவர் எப்படி கடவுள் வாழ்த்து என்று தலைப்பு போட்டிருப்பார்? சரி, அது கிடக்கட்டும். அதுல ஏறிக்கொண்டு போயிருக்கானே, சிவிக்கு மேலே பல்லக்கில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறானே, கீழே ஒரு 4-5 பேர் தூக்கி கொண்டு போகிறார்களே, இதை பார்த்தீர்களா? புண்ணியம் செய்தவன், போன பிறவியிலே புண்ணியம் செய்தவன் மேலே ஏறிக்கொண்டு போகிறான். கீழே தூக்குகிற முண்டங்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், அதனால் தூக்குகிறார்கள். அதுக்கு அறத்தார் இது பண்ண வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை ஒரு குறள் எழுதுகிறார். அதை முதலாக வைணவ பார்ப்பானாக இருக்கிற பரிமேலழகன் அவர்கள் மட்டும்தான் எல்லா மடங்களிலும் உள்ளே ஆட்சி செலுத்த முடியும். எல்லா கோயில்களிலும் வைணவ தொடர்பாக இருக்கிற பார்ப்பானுக்கு பெரிய மதிப்புண்டு. அவன் என்னவற்றையும் செய்யலாம். திருக்குறள் 1300 ஆண்டுகள் தெரியாமல் கடந்த பொழுது அவன் அதற்கு சார்பாக உரை வரைந்த பிறகுதான் அது உலகத்துக்கு வெளிப்பட வழியாயிற்று. அந்த பார்ப்பான் உரை எழுதி இல்லையானால் திருக்குறள் நமக்கு இன்னும் கிடைத்திருக்காது. அதை கான்ஸ்டான்டினோபிள் என்கிற வீரமா முனிவன் போய் பல வகையான மடங்களிலே போய் அது அடியெல்லாம் பட்டு தண்டனையெல்லாம் பெற்றிருக்கார். அந்த ஆள் அவர் அந்த பரிமேலர்களுடைய விருத்தி உரை என்கிறது ஒன்றை பார்த்து அவர்தான் கை எழுதி அதை கையில் வாங்கி தமிழில் சொல்லாமலேயே அவர் லத்தீனத்திலே எழுதி அவருடைய நாட்டுக்கு தாலிக்கு அனுப்பினார். அது நம் கையில் கிடைப்பதற்கு முந்தைய சில 100 ஆண்டுகள் முன்னாலே அது உலகம் முழுமைக்கும் பரவினது. அதில் ஒன்று டால்ஸ்டாய் எழுதிதான் காந்தி அங்க தென் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிற பொழுது அங்க அந்த டால்ஸ்டாய் எழுதி இப்படி திருவள்ளுவர் என்று ஒருவர் இப்படி எழுதியிருக்கிறார். இந்த குறள் எப்படி இருக்கிறது, இது புலால் உண்ணாமை கொல்லாமை இதெல்லாம் அதிகாரம் இருக்கிறது, ஒரு உயிருக்கு தீங்கு நேரக்கூடாது என்று எழுதியிருக்கிறார் என்கிற பொழுதுதான் காந்திக்கே அறிவு வந்தது. அகிம்சை என்கிற ஒரு கொள்கையை அங்குதான் அவர் தாங்குகிறார். அதை சொன்னவர் அந்த ஜெர்மனியிலிருந்து எனக்கு மொழிபெயர்ப்பு வந்தது என்று அங்கு அவருக்கு அந்த ஜெர்மனி மொழிபெயர்ப்பு கொடுக்கிற பொழுது அதை மொழிபெயர்த்து அங்கு ஒரு தமிழர் ஜெர்மன் தெரிந்தவர் அதை மொழிபெயர்த்துத்தான் காந்தியடிகளிடம் கொடுத்தார். இன்றைக்கு அகிம்சை என்று அந்த கொல்லா நோன்பு பிடிப்பதனுடைய காரணம் அடிப்படையில் அவர் திருக்குறளை தெரிந்தது. அவர் பல இடங்களில் காந்தியை சொல்கிறார், நான் திருக்குறளை படிப்பதற்காகவே தமிழை படிக்க விரும்புகிறேன், தமிழை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று பதிவு செய்திருக்கிறார். அதையும் குஜராத்திலே பண்ணியிருக்கிறார்.